வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வானம் டாக்கீஸ் பிரசன்ஸ் மருத்துவ மகுடம் விருதுகள் 2025 பவர்ட் பை டென்டிகேர். அசோசியேட் ஸ்பான்சர் கடுக்கா மூவி ரிலீசிங் சூன். ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காஃபி. கிஃப்ட் பார்ட்னர் தோயா கிளினிக். நெய்பர்ஹுட் பார்ட்னர் கின் ஆப். ஃபுட் பார்ட்னர் ஆர்ஆர் கேட்டரிங். டிஜிட்டல் பார்ட்னர் ஐ+ கிரியேஷன்ஸ். ஸோ அடுத்து நம்ம யாருக்கு அவார்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இருதயம் சம்பந்தமான நிபுணர். ஒரு மனுஷனுக்கு ஹார்ட் எவ்வளோ முக்கியம்னே? இருதயம் இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது. எஸ், அது அன்பாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த லேப்டாப் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இத்தனை வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட இருதய நிபுணர் அரவிந்த் துருவாசல் அவர்களை உங்கள் பலத்த கைத்தட்டலோடு மேடை கலைக்கிறோம். டாக்டர் அரவிந்த். ஸோ இன்னைக்கு அவங்க வர முடியல, அதனால அவங்களுக்கு போல அவங்களுடைய மனைவி வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். ஸோ சார் இன்னைக்கு வர முடியல, பிஸியாக இருக்காங்க, அதனால நீங்கள் வந்திருக்கீங்க. அப்படியா? ஓகே மேம். எப்படி மேடம் வீட்டில் சார் எப்படி இருப்பாங்க? எப்பவுமே ஹார்ட்டை செக் பண்ணிட்டே இருப்பாங்களா? இல்ல, அவங்க கூட இருந்தா ஹார்ட்ல ப்ராப்ளம் வராது. அப்படியா மேடம்? எனக்கு ஒரு டவுட் மேடம். எல்லாருடைய ஹார்ட்டையும் சார் பார்ப்பாங்க, ஆனா சாருடைய ஹார்ட்ல நீங்க எப்படி மேடம் இடம் பிடிச்சீங்க? அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரில். சொன்னா கொஞ்சம் ஓவரா இருக்குன்ற மாதிரி இருக்கும். அதுதான் பரவாயில்ல, I am பரவாயில்ல. his everything. எப்படி? I am his everything. ஓ, நீங்க தான் எல்லாமே. சூப்பர் மேடம். ஏதாவது எங்களுக்கு பெருமையா சொல்லிப்பேன். அப்படியா? சார் எப்படி வீட்டில், ஹாஸ்பிட்டல் எப்படி, வீட்டில் எப்படி? ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம கோட்லாம் போட்டு இந்த இதெல்லாம் மாட்டிக்கிட்டு இருப்பார். வீட்டில் வந்து டர்க்கி டவலோடு இருப்பார். இல்லை, எனக்கு தெரியல மேடம், உண்மையிலே டாக்டர்ஸ்னாலே எப்போவுமே இப்படி அழகாக இருக்கீங்களா? இல்லை அழகாக இருக்கிறவங்கலாம் டாக்டராக இருக்காங்களா? ஏன்னா வர்ற பேஷண்ட்டுக்கு வந்து இல்ல இல்ல அண்ணா, அது அழகா இருக்கவங்க டாக்டர் இல்ல, வர்ற மக்களை அழகுபடுத்துறவங்க யாரோ அவங்க தான் டாக்டர். வர்ற அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய இல்லை வர்ற பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டரை பார்த்த உடனே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு அப்பா சார் கரெக்டான டாக்டர்கிட்ட வந்திருக்கோம் போலே, அங்கேயே பாதி வியாதி குறைஞ்சிடணும். ஸோ அதனால் கேட்குறேன். எஸ், தெரியல, ப்ராபப்ளி ஹார்ட் ரொம்ப பியூரா இருக்கிறதுனால ரொம்ப அழகா தெரியறாங்களோ என்னமோ எல்லா டாக்டர்ஸும். சூப்பர் மேடம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த விருதை கொடுப்பதற்காக நம்ம அடுத்து யாரை அழைக்க போறோம் அப்படின்னா, திருவிக நகருடைய திமுக எம்எல்ஏ, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு தாயகம் கவி அவர்களை உங்கள் பலத்த கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ. சார் ஒரு நிமிஷம் சார், அப்படியே போனால் எப்படி? ஏன்னா எங்கே போனாலும் உங்களுடைய பேச்சு அதிரடியாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். உங்களுடைய பேச்சு நிறைய கேட்டிருக்கோம். பட் இந்த மேடை உங்களை சும்மா விடாது, இங்கே நீங்கள் சில வார்த்தைகள் பேசி தான் சார் ஆகணும். சீரோடும் சிறப்போடும் இந்த இனிய நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற வானம் டாக்கீஸினுடைய நிறுவனரும் இயக்குனருமான அன்பிற்கினிய சகோதரி சுபாஷினி அவர்களே, இந்த இனிய நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற நம் அனைவருக்கும் பிடித்தவருமான ரோபோ சங்கர் அவர்களே, சிறப்பு விருந்தாக வந்திருக்கின்ற பிரியங்கா ரோபோ சங்கர் அவர்களே, மற்றும் இந்த இனிய நிகழ்வில் பங்கேற்று இந்த நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற என்னுடைய கல்லூரியினுடைய சீனியர் மாணவராக இருந்து தமிழக காவல்துறையிலே ஐஜியாக பணியாற்றி ஓய்வு பெற்று இன்று நம்முடைய நடிகர் கமலஹாசன் நடத்தி வருகின்ற இயக்கத்திலே மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கின்ற அன்பிற்கின ஐயா மௌரி அவர்களே, வேளச்சேரி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய சகோதரர் மௌலானா அவர்களே, வழக்கறிஞர் தமிழ்வேல் அவர்களே, அன்பிற்கினிய சகோதரர் கரண் அவர்களே, மற்றும் வருகை தந்து நம்மையெல்லாம் மகிழ்விக்கின்ற ஒரு அற்புதமான பணியை ஏற்று சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய சகோதரர் நாஞ்சில் விஜயன் அவர்களே, ஒரு சோலைவனத்திற்குள் செல்லுகின்ற பொழுது அங்கே வீசுகின்ற காற்று என்பது மனதிற்கு மிகவும் ரம்மியமாக இருக்கும், இதமாக இருக்கும். அதை போலவே அந்த சோலைவனத்திற்குள் பூத்து குலுங்கும் மலர்களின் காட்சி அதைவிட பார்ப்பதற்கு ரம்மியமாக இருக்கும். அதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அருகாமையில் இருக்கின்ற கடற்கரைக்கு நாம் செல்லுகின்ற பொழுது அந்த கடற்கரையின் மணற்பரப்பில் மனிதர்களின் காலடி தடமே பெறாமல் இருந்தால் அந்த கடற்கரையின் மணற்பரப்பு என்பது பார்ப்பதற்கு மிக ரம்மியமாக இருக்கும். ஆனால் பேசிக்கொண்டிருக்கிற என்னிடத்தில்
எதிரே வீற்றிருக்கின்ற யாரோனு ஒருவர் வந்து பேசுகின்ற இந்த தருணத்தில், இந்த நொடி பொழுதில் உன்னுடைய மனதிற்கு இதமானது எது, பிடித்தமானது எது, மகிழ்வானது எது என்று கேட்டால் நான் தயங்காமல் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, இந்த நொடியில் இந்த தருணத்தில் மருத்துவர்களெல்லாம் வீற்றிருக்க வானம் டாக்கிஸும் அதற்கு துணையாக இருக்கின்ற இந்தியா கிளிட்ஸும் சேர்ந்து நடத்துகின்ற இந்த இனிய நிகழ்வில் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த பொழுதுதான் என்னுடைய மனதிற்கு இதமானது, மகிழ்ச்சியானது என்று தயங்காமல் சொல்வேன். ஏன்னா அது ஒரு மனதிற்கு ஒரு நெருக்கமான நிகழ்ச்சி தான். ஏன்னா மனித உயிர்களை காக்கின்ற, மருத்துவர்களை கௌரவிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சிக்கு இது கூட வராமல் வேறு எதுக்கு நம்ம போய் இந்த உணர்வு தான். யாரும் பயப்படான ரொம்ப நேரம் பேச மாட்டேன். ஏன்னா நம்ம நாஞ்சில் விஜயனும் நம்ம ரோபோ சங்கர் சாரும் பேசும்போதெல்லாம் கையத்தட்டுங்க கையத்தட்டுங்க கையத்தட்டுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. கைத்தட்டில் 2 விதமான கைத்தட்டு இருக்குது. நல்லா பேசினாலும் கைத்தட்டலாம், பேசுறது பிடிக்கலன்னு வச்சிங்க, பேசுறது போதும் சீக்கிரம் முடிடான்னு சொல்கிறதுக்காக கையத்தட்டு. அப்போ எனக்கு வந்த கைத்தட்டலாம் அப்படிதானா? ஏன்னா அதாவது எதிர்க்க இருக்கிறவங்க மனநிலை எப்படி நல்லா தெரியும் எனக்கு. ஏன்னா ஒரு படத்தில் விவேக் வந்து எதிரே நிற்கிற ஆளுங்க மனசு என்ன நினைக்கிறாங்கன்றத கரெக்டாக சொல்லிவிடுவார். ஏன்னா இப்போ வந்து உண்மையிலேயே அந்த மருத்துவர்களை பற்றி ரொம்ப நல்லா சொன்னீங்க நீங்கள். உண்மையிலேயே ரொம்ப மிகப்பெரிய அதை மனித உயிர்களை காக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு. அதையும் சாண்டி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹசன் மௌலானா சொல்லும்போது சொன்னீங்க, நீங்களும் மக்கள் பணியில் பிஸியாக இருக்கீங்க, மருத்துவர்களும் அந்த மனித உயிர்களை காக்கின்ற பணியில் பிஸியாக இருக்காங்கன்னு. அது வந்து மக்கள் பணி நாங்கள் இருக்கும்போது மழை பெஞ்சால் வீட்டில் இருந்துருவோம், வெயில் அடித்தாலும் வீட்டில் இருக்கலாம். அது மழை பெஞ்சு வெள்ளமாக ஓடும்போது ஓடி போய் நிவாரண உதவி பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் டாக்டர்ஸ்லாம் அப்படி கிடையாது. கண்டிப்பாக. ஏன்னா ஒரு கொரோனா என்ற காலகட்டம் தமிழகத்தை பிடித்திருந்த பொழுது எல்லாமே ஒட்டுமொத்த மக்களும் எல்லாருமே வீட்டிலே அடங்கிட்டாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தன்னோட உயிரை துச்சமென மதித்து மக்கள் பணியாற்ற, மனித உயிர்களை காக்க வேண்டும் என்ற உணர்வோடு பணியாற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மருத்துவ டாக்டர்ஸ் தான். எனவே அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நான் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை உருவாக்கி தந்த இந்த வானம் டாக்கீஸுக்கும் அதேபோல் இந்தியா கிளிட்ஸும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து விருது பெறுகின்ற அனைவருமே நான் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மகப்பேறு மருத்துவமனையில் ஒரு சிறந்த சாதனையாளர் என்ற பெயரை பெற்றிருக்கின்ற நம்முடைய அம்மா டாக்டர் கமலா செல்வராஜ், அதே போலவே டாக்டர் பிரியா கல்யாணி, அதே மாதிரி இந்த ஆயுஷ் மருத்துவமனைக்கான சிறந்த விருதை பெற வந்திருக்கின்ற டாக்டர் டெய்சி, அதே போலவே சிறந்த டாக்டரான டாக்டர் காமராஜ், அதே போலவே டாக்டர் ஜெயராணி காமராஜ், அதே போலவே ஆற்றல் அசோக்குமார், அதே மாதிரி நம்முடைய நம்ம அரவிந்த் துர்வாசலு, அவர் வரல, அவர் சார்பாக அவங்களுடைய துணையார் வந்திருக்காங்க, அரவிந்த் துர்வாசலு. அதே மாதிரி நம்முடைய ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் ஆக இருக்கின்ற நம்முடைய டாக்டர் மோனிஷா அரவிந்த், அதே போலவே நம்முடைய பெண்கள் ஆரோக்கியத்திற்கான சிறந்த சாதனை விருதை பெற வந்திருக்கின்ற கோமதி, அதேமாதிரி டாக்டர் ஜெயஸ்ரீ, டாக்டர் நம்முடைய ஷர்மிகா, அதேமாதிரி டாக்டர் நிவேதிகா, அதே மாதிரி நம்முடைய டாக்டர் ஏம பிரியா ஜெயபால், அதேபோல் நம்முடைய சிறந்த பல் மருத்துவர் அன்பிற்கினே சகோதரர் டாக்டர் டி.கே. பிரபு, அதே மாதிரி நம்முடைய பெண்களுடைய சிறந்த ஆரோக்கியத்துக்கான விருதினை பெற வந்திருக்கின்ற கல்யாணி, அதே மாதிரி நம்முடைய டாக்டர் அருண்குமார், அதே மாதிரி நம்முடைய டாக்டர் குணநிதி, அதே மாதிரி நம்முடைய ஷாமு அவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், வந்திருக்காங்க. ஓகே. அதே மாதிரி நம்முடைய சிறந்த சித்த மருத்துவத்துக்கான கிரீடத்தை பெற வந்திருக்கின்ற டாக்டர் சாந்தி, அதே மாதிரி நம்முடைய சிறந்த ஆத்துப்பட்டிக்கு அந்த விருதை பெற வந்திருக்கின்ற டாக்டர் ஜெபராஜ், அதே மாதிரி நம்ம நுரையீரல் தொடர்பான அந்த இதற்கு வந்து விருது பெற வந்திருக்கின்ற ஷஹானா, டாக்டர் ஷஹானா, அதே மாதிரி நம்முடைய ரங்கநாதன், அதே மாதிரி நம்ம ஜெபராஜ் ஞானராஜ் ஜெயபால், அதே போலவே நம்முடைய தீபா கணேஷ், அதேமாதிரி டாக்டர் அனிருத், அதே போலவே நம்முடைய மகாலட்சுமி கமலக்கண்ணன், அதே போலவே நம்முடைய சிறந்த அந்த விருதை பெற வந்திருக்கின்ற இன்னொரு ஜெயஸ்ரீ டாக்டர், அவங்க ஜெயஸ்ரீ, அதேமாதிரி டாக்டர் ஷாருமதி, சிறந்த மனநல மருத்துவர் டாக்டர் சுப்ரியா, அதேமாதிரி குழந்தை நல மருத்துவர் நம்முடைய அனீஸ் முகமது, இவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை. சார் ஒரே நிமிஷம், அவருடைய மெமரி பவருக்கு பலத்தை கைத்தட்டல் கொடுக்கலாமா? சான்ஸ்லெஸ் சார். பொதுவாக இந்த அரசியல்வாதிலாம் பார்த்துக்கோம், படத்தில் கூட பார்ப்போம், குத்து மதிப்பாக சொல்லுவாப்பில், எப்பா சண்முகம் நல்லா இருக்கியாப்பா அப்படின்ட்டு. ஆனால் ஒவ்வொருத்துடைய பேரை அவ்வளவு மெமரி எதுக்கு சாதாரண விஷயம் இல்லை சார். உங்கள் பேச்சு மட்டும் பெருசு இல்லை சார், உங்கள் செயலும் மிகப்பெரியது சார். நன்றி, தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது சொன்னீங்க இல்லையா, அது அரசியல்வாதி அதெல்லாம் வந்து வேணாம், எல்லாமே மனிதர்கள் தான் எல்லாரும். கண்டிப்பாக.
நான் வந்து முதல் முறையாக நம்ம திருவிக்கா நகர் தொகுதி நான் அடிப்படையில் வழக்கறிஞர் நான் திருவிக்கா நகர் தொகுதியில் இந்த ஃபஸ்ட் டைம் வின் பண்ணேன். அப்போ வின் பண்ணும்போது எவ்வளோ வாக்கு வித்தியாசம் எனக்கும் எதிர்த்து வேட்பாளர் பார்த்திங்கன்னா 3322. அதேமாதிரி ரெண்டாவது முறையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின், அதுமாதிரி துணை முதலமைச்சர் அன்பிற்கினிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ரெண்டாவது முறையும் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாங்க. ரெண்டாவது முறை எவ்வளோ வாக்கு வித்தியாசம் எனக்கும் ஏற்று வேட்பாளர் பார்த்தீங்கன்னா 55,013 ஓட்டில் வின் பண்ணேன் நான். அதனால் அதாவது மக்கள் பணியில் எப்போயுமே நாங்கள் முதல்ல இருப்போம். எப்படி டாக்டர்ஸ், அதாவது 2 பணியும் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் செய்த பணி தான் மிக 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 முக்கியமானது. உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம் அது. அந்த வகையில் பார்க்க போனால் டாக்டர் நம்முடைய அம்மா வந்திருக்காங்க, டாக்டர் கமலா செல்வராஜ். நம்ம சுபாஷினி, அதாவது என்னுடைய நண்பர் தான் அதுக்கு என்னை நிகழ்ச்சிக்கு வர சொன்னார். நம்ம ஷகில்னு சொல்லிட்டு நம்ம மனிதநேய மக்கள் கட்சியில் நம்முடைய அரவக்குறிச்சியில் சட்டமன்ற வேட்பாளர் போட்டியிட்ட ஷகில், அவர் என்னை நண்பர். அவர் சொல்லிவிட்டு கொஞ்சம் முக்கியம் இன்றைக்கி வந்து கிருஷ்ணகிரி போக வேண்டிய சூழ்நிலை நான். அவர் சொல்லிட்டு வரும்போது யாரெல்லாம் வரான்னு கேட்டால் எல்லா பேரும் சொன்னார். அப்புறம் இடையே நம்முடைய டாக்டர் கமலா செல்வராஜன் வராங்க. நாங்கள் சரி நான் அவங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொன்னேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பையனுக்கு பிரசவம் பார்த்து நம்ம கமலா செல்வராஜ் தான். அதனால என்னோடய பையன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமும் இருக்கிறவன் தான் என்னுடைய மகன் தமிழ்வேல்னு சொல்லிட்டு இப்போ வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறான். சூப்பர். அவனுக்கு பிரசவம் பார்த்தது அம்மா தான் பார்த்தாங்க. சரி, அதனால் அவன் அந்த பையனை கூப்பிட்டு வந்தேன். சரி, அவங்கள பார்த்து ஒரு இது பண்ணுறான். பார்த்தீங்களா மேடம், நீங்கள் பார்த்து பிறந்த பிள்ளை இன்னைக்கு உங்கள் முன்னாடி வளர்ந்து நிற்கிது. நாட்டு சிறப்பு மிக்க நிகழ்வு. அதான் திரும்பி சொல்கிறேன், அந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாமே வீட்டில் முடங்கி கிடந்தப்போ, சொந்தங்கள் கூட தூரம் இருந்தப்போ அந்த உயிரை கூட துச்சமன மதித்து மனித உயிர்களை காத்திட்ட நம்முடைய மருத்துவர் பெருமக்களை வாழ்வாங்கு வாழ்வென வாழ்த்தி தந்த வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரே நிமிஷம் சார், அப்படியே உங்களை விட முடியாது. அடுத்த ஒரு விருதை நீங்களே கொடுக்கணும். பீடியாட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அனீஷ் அவர்களை பலத்த கைத்தட்டலோடு மேடை கலைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் சார் பேச்சு கேட்டு பயங்கர இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. அப்படியா? டெஃபினட்டாக ப்ரோ. இங்கே இருக்கிற ஐ டோன்ட் நோ, நம்ம கூட படித்தவங்க பேரே நம்ம மறந்துடுவோம். பட் சார் பாருங்கள், நேற்று லிஸ்ட் ரெடியாக இருக்கும். பட் எல்லாத்தோட பேர், அவங்களோட டொமைன், எஸ், ரியலி கிரேட் சார். வெரி வெரி சூப்பர். வெரி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. பெரிய விஷயம் சார். எனக்குலாம் என் மாமியார் பேரே நீங்கள் ஞாபகம் இல்லை சார். ஒரு மாமியார்னா நான் ஞாபகம் இருக்கும். கடைசி வரையும் அந்த மாமியால விடவே மாட்டேங்கிறேன் சார். சொல்லுங்க பிரதர், உங்க துறையில இந்த விருது வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? பீடியாட்ரிஷியன் கம் நியூபோர்ன் இன்டென்சிவிஸ்ட். ஸோ டேக்கிங் கேர் ஆஃப் ப்ரீடம் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ப்ரீடம் பேபிஸ். வெரி நைஸ். இது சம்பந்தமா இந்த சொசைட்டிக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லலாம்? அவங்களுக்கு தெரியும் வாட் டு டூ, வாட் நாட் டு டூ. அதை கரெக்டாக பண்ணணும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி. ஸோ தொடர்ந்து அடுத்து விருது கொடுப்பதற்காக யாரை கூப்பிடலாம்? மீண்டும் உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு தயாரிப்பாளர் சி.வி. குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எஸ், தமிழ் சினிமாவுக்கு மிகச்சிறந்த இயக்குநர்களை கொடுத்த ஒரு சிறந்த தயாரிப்பாளர். வணக்கம் சார். என்ன சார் பின்னாடி அங்கே போய் நின்றீங்க, அப்படி போயிடலான்னு பார்த்தீங்களா? இல்லை சார், ரொம்ப அருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுவும் அந்த அத்தனை பேரோட அந்த டொமைனியோடு சேர்த்து அவர் சொன்னது உண்மையை ரொம்ப ஆச்சரியப்பூர்வமான ஒரு விஷயமா இருந்துச்சு. எஸ், வெரி இம்ப்ரெசிவ் சார். தேங்க்யூ சார். சார், நாங்கள் ஒரு சின்ன அப்டேட்டு, அடுத்த படம் என்ன நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, நான் பண்ண மாயவன்ற படத்தை தெலுங்கில் சீக்வல் பண்ணிட்டு இருக்கோம், சந்தீப் கிஷன். ஓகே. ஸோ அதுதான் இப்போ போயிட்டுருக்கு. சந்தோஷ் நாயுடு மியூசிக் பண்ணுறாங்க. யார் நடிக்க போகிறாங்க சார்? சந்தீப் கிஷன் சார். சூப்பர். நீல் நிதின் முகேஷ்லாம் சார், நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் எப்பொழுது கதாநாயகன் ஆவீங்க? ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எங்கள் எல்லாருக்குமே இருக்குது சார். மனசாட்சியோட பேசுகிறேன் சார். இருக்கு சார், சார் மாதிரி நீங்கள் மனசாட்சியோட. இல்லை சார், அதெல்லாம் நடிப்பீங்கண்ணா சார். ரொம்ப நிறைய டாக்டர்ஸ்லாம் இப்போ நடிக்கிறாங்க. இங்கே வந்திருக்கிறதுலே நிறைய, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 டாக்டர்ஸ் வந்து ஆக்ட்ரஸாக இருக்காங்க இங்கே. ஸோ இப்போ நிறைய டாக்டர்ஸ், மேல் ஃபீமேல் நிறைய பேர் இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஸோ அவங்களாம் நடிக்கலாம், நாங்கள்லாம் வந்து. கண்டிப்பாக சார், ரொம்ப சந்தோஷம். பட் டாக்டர் நடித்தா தப்பு இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் டாக்டர் மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் இன்றைக்கி சொசைட்டிக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பட் அவர்களை தான் நம்ம கலைப்பிடுங்கணும். ஸோ அடுத்து நீங்கள் விருது கொடுக்க போது அந்த விருதை வாங்க வருபவர் ஃபெமினைன் ஃபவுண்டர் டாக்டர் கோமதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
ஃபெமினைன் மிகப்பெரிய ஒரு மக்கள் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒன்று ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? மருத்துவம் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சதற்கான இந்த விருது எப்படி பார்க்குறேன்னா, திருமூலரை 3 ஆண்டுகள் படித்தேன். உடம்பை படித்தேன், மனசை படித்தேன், 7 சக்கராவை படித்தேன், 7 சரீரத்தை படித்தேன். அதற்காக இலவசமாக 5 ஆண்டுகளாக அதை பயிற்சியாக அனைவருக்கும் இலவசமாக எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதற்கு கிடைத்த விருதாக இதை கருதுகிறேன். திருமூலரை படித்து அதற்கு பட்டம் பெற்று அந்த வகுப்பை இலவசமாக நடத்தி கொண்டு இருப்பதன் மூலமாக நான் ஒரு பிரார்த்தனை வைத்திருந்தேன். பெண்கள் பயன்படுத்துகிற சானிட்டரி நாப்கின் இச்சிங் இரிட்டேஷன் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சௌகரியமான ஒரு விஷயத்தை அது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடுதல் இருந்தது. என்னோடய குடும்பத்தில் மொத்தம் 20 டாக்டர்கள் இருக்கிறாங்க மருத்துவத்தில். அப்போது அவங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்டேன், ஏன் இந்த பெண்ணுக்கு வந்து இந்த பீரியட்ஸால் அவங்க இவ்வளோ சஃபரிங் ஆகுறாங்கன்னு. சானிட்டரி நாப்கின் ஒரு காரணம்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னோடய தேடுதல் அதிகமாச்சு. அந்த தேடுதல் மூலமாக ஜெர்மனியில் இருக்கக்கூடிய டாக்டரேட் முடித்த ஒரு 8 டாக்டர் குழுவில் போய் நான் உட்காந்து பேசி அந்த சானிட்டரி நாப்கினை இந்தியாவுக்கு பெரும்பாடுபட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி என்னோட சேர்ந்து லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேடம் நாங்கள் 2 பேரும் இணைந்து ஒரு 10,000 பெண்களை தொழில் முனைவோராக ஆக்கியிருக்கிறோம். 10 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். பல டாக்டர்கள் எங்களோட பேடை ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி தராங்க. இங்கே வந்திருக்கிற அத்தனை மருத்துவர்கிட்டையும் நான் ரொம்ப தாழ்மையாக அன்பாக கேட்டுக்கிறேன், நீங்களும் என்னுடைய ஃபெமினைன் சானிட்டரி நாப்கினை உங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி கொடுக்கணும். அதுபோக எனக்கு ஃபோக்ஸி பாண்டிச்சேரியில் நடந்த டாக்டர்ஸோட மீட்டிங் 3 நாள் நடந்தது. அந்த 3 நாட்கள் நடந்த கருத்தரங்கத்தில் என்னை கூப்பிட்டு டாக்டர்கள் பயன்படுத்தி அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி எனக்கு அங்கே ப்ராடக்ட்டுக்கு உண்டான ஹைஜீன் அவார்டு கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். எப்படி மேடம் நயன்தாரா மேடம் சூஸ் பண்ணீங்க? இல்லை, நான் உண்மையை சொல்லணுன்னா எனக்கு வந்து கடவுள் மீது இந்த பிரபஞ்சத்தின் மீது இது மேலெல்லாம் ரொம்ப அதீத நம்பிக்கை இருக்குது. நான் பிரார்த்தனை மெடிடேஷன் வந்து காலையில் 1 மணி நேரம் பண்ணுவேன். நான் 3:30 மணிக்கு எந்திரிப்பேங்க. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் பண்ணுவேன். இந்த பீரியட்ஸ் ரிலேட்டடாக நாப்கின் ரிலேட்டடாக நான் நிறைய பேர்கிட்ட போய் அவேர்னஸ் கொடுக்கும்போது ஒரு முகம் சுளிப்பாங்க. இது பற்றி என்ன இருக்குது, ஏன் பேச வந்திருக்கேன், இது கூச்சம் வெக்கம் தாழ்வு மனப்பான்மை. நான் எல்லா மேடைகள்லையும் பேசுகிறேன், ஸ்கூலில் காலேஜில் எல்லா இடத்துலையும் போய் பேசிக்கிட்டே இருப்பேன். எல்லாம் வந்து எப்படி தெரியுமா கேட்பாங்க, வடிவேல் வந்து ஒரு ஹோட்டலில் போய் ஒரு ரோஸ்ட் ஆர்டர் பண்ணுவார் தெரியுங்களா, கேட்டிருக்கீங்களா அந்த ஜோக் கேட்டிருக்கீங்களா? அது நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். அது எப்படி இருக்கும் சொல்லுங்கள் சார்? அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம். அது வந்து சர்வர் சொல்வார், அண்ணா வடிவேல் என்ன சொல்வார்ல, அது தோசை அப்படி நேச மருகள் அப்படி போட்டு அதில் பெப்பர்களை அப்படியே மலைச்சாரல்கள் போல தூவி அதை இப்படி ஒரு பிரட்டு அப்படி ஒரு பிரட்டு, அதுக்கு மேலே அந்த ஆனியனை அப்படியே லேசாக பட்டுப்படாமல் போட்டு அப்படிதான் சொல்லிட்டு இருப்பார் இல்லைங்க. அவர் அப்படியே கேட்டுட்டு இருப்பார், நாமளும் ரசித்து கேட்டுருவோம். அதே மாதிரி வரும்னு நினச்சிருப்போம். ஆனால் ஒரே வார்த்தையில் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பன்னு போயிடுவார்ல, இதே மாதிரி தான் நான் பேசிகிட்டே இருப்பேன். என்னை பார்த்துட்டு போயிடுவாங்க, வாங்க மாட்டாங்க. அப்போ நான் பிரார்த்தனையை தூக்கி இறைவன் மாதிரி தானே போட்டாகணும், வேறு யார் இருக்கா நமக்கு துணை, அவர்கிட்ட தான் போட்டேன். யார் சொன்னால் கேட்பாங்க? யாராவது வந்து ஒரு செலிப்ரிட்டி ஒரு போலியோவுக்கு சொட்டு மருந்து ஊற்றணும்னு சொன்னால் கூட சூப்பர் ஸ்டார் வர வேண்டியதாக இருக்கா இல்லையா? அவர் வந்து சொன்னதுக்கப்புறம் தானே எல்லாரும் அந்த சொட்டு மருந்தே போட்டாங்க இல்லை? அப்போ தட்டுங்க மேடம், தட்டுங்க. அப்போ நான் யோசித்தேன், யாரா ஒரு ஒரு இன்ன வரையும் சொட்டு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் மேடம். வளரலைன்றீங்களா? அவர் ஆளு இல்ல மேடம், கீர்த்தி பெருசு மேடம். போலியா இருந்ததால மேடம் சொட்டு மருந்து, நான் ஒரிஜினல் மேடம், எனக்கு சொட்டு மருந்து தேவையே இல்லை. அப்போ நான் அந்த பிரார்த்தனை ரீச் ஆகி மேம் தான் எனக்கு கால் பண்ணாங்க. சார் மேம் உங்களுக்கு கால் பண்ணாங்களா? எனக்கு கால் பண்ணி உங்க ப்ராடக்ட் ரீச் ஆச்சு, எனக்கு நான் யூஸ் பண்ணேன், என்ன ஒரு மிராக்கிள். இந்த சொல்லுவாங்களே பிரார்த்தனை மெடிடேஷன், பிரபஞ்சம் உங்களுடைய வார்த்தையை கேட்டுருச்சு. அப்போ வந்து ஒரு தென்னிந்தியாவின் சூப்பர் ஸ்டார் வந்து சொன்னா இன்னைக்கு பிச்சுக்கிட்டு போகுது. எஸ், ஃபெமினைனா நயன்தாரா நாப்கின் அப்படி வந்துருச்சு பேர், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்துருச்சு. பட் அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ். மேம் மூலமா இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ தேங்க்யூ நயன்தாரா மேம். இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட்டை நீங்க மக்களுக்கு எடுத்துட்டு போனதுக்கு நன்றி. தேங்க்யூ so much மேம். வானம் டாக்கீஸ் பிரசன்ஸ் மருத்துவ மகுடம் விருதுகள் 2025 பவர்ட் பை டென்டிகேர். அசோசியேட் ஸ்பான்சர் கடுக்கா மூவி ரிலீசிங் சூன். ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காஃபி. கிஃப்ட் பார்ட்னர் தோயா கிளினிக். நெய்பர்ஹுட் பார்ட்னர் கின் ஆப்.
ஃபுட் பார்ட்னர் RR கேட்டரிங், டிஜிட்டல் பார்ட்னர் i+ கிரியேஷன்ஸ். வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Taste the Daily.